அந்த 25 பேருடைய விருப்பமே அதுதான். எங்க பிரச்சனையை பார்த்துக்கலாங்க, எல்லாருக்குமான பிரச்சனையை முடிச்சு வைங்க என்பதுதான். அதுதான் தொழிலாளி வர்க்கத்தினுடைய குணம். இந்த 25 பேரை காப்பாற்றுறது தொழிற்சங்க பொறுப்பு. அதை நாங்கள் நிறைவேற்றுவோம். ஆமா 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 ஆமா. இல்ல, இன்னைக்கு இந்த பிரச்சனை அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லேபர் டிபார்ட்மெண்ட் கிட்ட அதிகாரி கிட்ட எங்களுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, இப்போ சார்ஜ் ஷீட் கொடுத்துருக்கோம், என்கொயரி நடத்தணும், மற்றது நடத்தணும், இந்த ப்ரொசீஜர்ஸ் பண்ணணுங்கிற மாதிரி அவங்க பதில் சொன்னாங்க. அமைச்சர் என்ன சொன்னாங்க, ரைட்டு, அது சம்பந்தமாக தொடர்ந்து நம்ம பேசி முடிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுப்போம், தொழிலாளர் துறை நடவடிக்கை எடுக்கும், நானும் சம்பந்தப்படுறேன் என்று எல்லார் முன்னிலையில் அவங்களே வச்சே வாக்குறுதி அளித்திருக்கிறார். பார்ப்போம் என்ன நடக்குது. இல்ல, அந்த கோரிக்கை தோல்வியே கிடையாது, அது சஸ்பென்ஷன் தான். இப்பவும் ரோல்ல தான் இருக்காங்க. இன்னொரு மாசம் போச்சுன்னாக்கா முழிச்சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டில் உட்காந்துருக்க போறாங்க, அல்லது சங்க வேலையை பார்க்க போறாங்க. அதுலலாம் எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அதுல எங்களுக்கு அதாவது அச்சம் என்பது கிடையாது. அவங்க எல்லாம் உள்ள போகணுங்கிற ஆசை எங்களுக்கு இருக்கு. வெளியே நிக்கிறதுல எங்களுக்கு வருத்தம் இருக்கு, அது வேறு. ஆனால் இதை சந்திக்காமல் தொழிற்சங்கத்தை நடத்த முடியாது. சந்திக்காமல் தொழிற்சங்க வாழ்க்கை இல்லை. அடுத்த கட்ட தொழிற்சங்கம் அவங்ககிட்ட பேச போறீங்கன்னா அந்த தொழிலாளர்கள் பத்தி தான் இருக்குமா? ஆமா 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 ஆமா. அதுதான் அடுத்து எங்களுடைய மிக முக்கியமான பிரச்சனை 25 பேரை உள்ளே கொண்டு போவதுதான். அதை ஒட்டித்தான் எங்களுடைய எல்லா நடவடிக்கையும் இருக்கும். நீதிமன்றத்தை இந்த விஷயத்தில் உடனடியாக நாட இயலாது சட்டப்படி. அதனால தான் இல்லாவிட்டால் இப்போதே போயிருப்போம். வேறு சிலதை பற்றி நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம், அதை நடவடிக்கை எடுப்போம்.